என்னால உன்ன மாதிரி இருக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுமா. நான் உன் அம்மா, நான் சொல்றத நீ கேளு. நான் வர முடியாது. சொன்ன கேளு ராதிகா, ஒழுங்கா வந்துரு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? போ, வீட்டுக்கு போலாம். வா, கைய விடுன்னு சொல்றலம்மா. ஏமா மைண்ட் டிஸ்டர்ப் ஆன பொண்ணா இப்படிதான் கவனம் இல்லாம விடுவீங்களா? இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. கைய விடு. நீ எல்லாம் என் கைய பிடிக்க வேணாம். இந்த லேடி என்ன சொல்றான்னு பாத்தியா? எனக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான். நான் எங்க அப்படி சொன்னேன்? உங்க அம்மா தான் ஒரு டாக்டர், அவங்க தான் உனக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்க அம்மா கூட்டிட்டு போக சொன்னேன். அம்மா, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது சொல்லுமா. வாடி, என் மானத்தை வாங்காத வா. முடியாது. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லாம நான் வரமாட்டேன். என்ன விடுமா. வா டாக்டர், இவள நீங்க பிடிச்சிருங்க. வாடி, சொல்றேன்ல. விடுங்க. எங்க வாங்க. என்னமா உன்னை புரிஞ்சுக்கணும்? உன் சுயநலத்தை புரிஞ்சுக்கணுமா, இல்ல என் மேல உனக்கு இருக்கிற பயத்தை புரிஞ்சுக்கணுமா? இதுல நான் எதை புரிஞ்சுக்கணும் சொல்லு. கொஞ்சம் இரு, நான் உன்கிட்ட பேசணும். வேண்டாமா, உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல. எப்படிமா நீ இவ்ளோ மோசமான அம்மாவான? அப்படி எல்லாம் சொல்லாதடி. சொல்லுவேன், நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். அம்மா, ரேவதிக்கு ஏன் வயசு தானே இருக்கும். அதெல்லாம் நமக்கு எதுக்குடி? இப்படி எல்லாம் பேசாதம்மா. என் அம்மா ஒரு டாக்டர்னு நான் ரொம்ப ப்ரௌடா இருந்தேன். ஆனா இப்ப அது எப்படிமா? வாய் கூசாம அந்த லேடி கிட்ட எனக்கு மென்டல் டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்ற. நான் அப்படி சொல்லலனா அவ நம்மள சும்மா விட்டுருக்க மாட்டாடி. நம்மள இல்ல ஒண்ணு. என்னம்மா, அந்த வீடியோவை போட்டுருவேன்னு மிரட்டினாங்களா? ஆமாண்டி. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். மா, என்னையும் அந்த 4 ரவுடிங்க ரோட்ல மிரட்டினானுங்க. கார்த்தியனா உன்ன மாதிரி பேக் அடிச்சிருக்கணும். அந்த ரவுடிங்க என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்குமா உண்மையான வலி என்னன்னு. போதும், நிறுத்து. அம்மா. வாரேவதி. அம்மா, எனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டரோட பொண்ணு ராதிகா வந்திருந்தாங்க, பாத்தீங்களா? பார்த்தேன். நீ முதல்ல விஷயத்த சொல்லு ரேவதி. நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். நீங்க மறைக்காம உண்மையை சொல்லணும், சரியா? நீ கேளு. நான் எனக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ராதிகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. முதல்ல நீ அந்த பொண்ணு என்னென்ன சொன்னான்னு சொல்லு, நான் அப்புறமா சொல்றேன். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா? அதான் எனக்கு கல்யாணம் ஆனதை நான் மறந்துட்டேன்னு ராதிகா சொன்னாங்க. இது உண்மையாமா? சிரிக்காதீங்கம்மா. அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா, அது மட்டும் சொல்லுங்க. நீ சொன்ன விஷயத்த கேட்டு சிரிக்காம எப்படி ரேவதி இருக்கிறது? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நடந்த கல்யாணத்தை நாங்க மறைச்சோம் தானே அந்த பொண்ணு உன்கிட்ட சொன்னா? ஆமா, அப்படிதான் சொன்னா. சரிம்மா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ பழச மறந்துட்ட. உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அந்த பையனுக்கும் சேர்த்து ஆக்சிடென்ட் ஆகி அவனும் பழச மறந்துட்டானா என்ன? சொல்லுமா. அது அது வந்து சொல்லு. அந்த பையனுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா? அதான் உன்னை இங்க இருந்து அவன் கூட்டிட்டு போகாம இருக்கானா? ரேவதி, டாக்டரோட பொண்ணை பத்தி அன்னைக்கே நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், விரும்பின பையனோட பிரிவை தாங்கிக்க முடியாம இப்படி ஆயிட்டா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலம்மா. அவங்க மென்டலி சிக்காவே இருக்கட்டும், ஆனா எப்படி சரியா எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லி என்னோட ப்ராப்ளம சொன்னாங்க? என்னம்மா நீ, நான் டாக்டருக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது டாக்டரோட உன் ஆக்சிடென்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதையெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு அவளா மனசுக்குள்ள ஒரு கதையை கிரியேட் பண்ணி இங்க வந்து உன்னை குழப்பிட்டு போயிட்டா. அப்ப அந்த பொண்ணு சொன்னது பொய்யாமா? அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ரேவதி? உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நான் ஏன் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்?
நீ அந்த பொண்ணு பேசினதையெல்லாம் மைண்ட்லயே எடுத்துக்காத. அது இல்லம்மா. ரேவதி, அம்மா சொல்றேன்ல, அந்த பொண்ணு சொன்ன எதுவும் உண்மை கிடையாது. போதுமா? என்ன மன்னிச்சிரு ரேவதி. எனக்கும் உன்கிட்ட பொய் சொல்லணும்னு ஆசை இல்ல. அவங்க எங்க? அவ இங்க இல்லையே. எங்க பொய் சொல்லாதீங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பொய் மேல பொய் சொல்லிட்டே போறீங்க. உங்க பொண்ணு எங்க? கார்த்தி, ராதிகாக்கு ரோட்ல நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவ மென்டலி சிக்கா இருக்கா. ஏங்க, உங்க கதை எல்லாம் எனக்கு தேவையில்ல. உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணு ரேவதி கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? அதை மட்டும் சொல்லுங்க. கார்த்தி, அதான் சொன்னனே, அவ மனநிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்குன்னு. அதான் ரேவதி வீட்டுக்கு போய் அவ என்னென்னமோ சொல்லிருக்கா. டாக்டர், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. கார்த்தி அண்ணா, ரேவதி விஷயத்துல என்ன பொய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா, கார்த்தி அண்ணா, கதவை திறங்கண்ணா. அம்மா என்ன உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. கதவை திறங்கண்ணா. கார்த்தி, நான் சொல்றத கேளுங்க கார்த்தி. என் பொண்ணுகிட்ட எதுவும் கேட்காதீங்க கார்த்தி. தயவு செஞ்சு அவட்ட எதுவும் கேட்காதீங்க கார்த்தி. கதவை திறங்கண்ணா. அண்ணா, அண்ணா ப்ளீஸ். அண்ணா, கதவு திறங்க.